ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் நினைப்பேன். இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாவது இடத்துல வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. உலக நாடுகள் எல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆட்சி செய்கிற அரசினுடைய போக்குகளை வைத்து நாங்கள் நோக்க முடிகிறது. முதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள். 1996 ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி உறவினர் ஒருவர் தீபத்திலையும் முதலாவதாக தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள். மத குருமார்கள் மற்றதாக ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் விளக்கினை தொடர்ந்து நிகழ்வுக்கான மலர் வணக்கத்தினை மத குருமார்கள் ஆரம்பித்தோம். அணையாதீபம் என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட அமைதி வழியான போராட்டத்தின் கோரிக்கைகள் காரணமாக சட்டத்தரணி வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் செயல் என்ற அமைப்பினால்
23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் 10:10 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு, மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேர்ப்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொண்டிருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஒரு விடயத்தை, ஒரு நம்பிக்கையை முன்வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை, தீபத்தை ஏற்றுவதுதான் இந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில், செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் நீதி கோர்றதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக இங்கே மாற்றுகிறோம். இந்த இருள் படர்ந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிடுகிறது. இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின அழிப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு, குறியீட்டு செய்தி அடிப்படையாக கொண்டு தான் இந்த அணையா விளக்கு இந்த தீபத்தை இன்றைக்கு காலை 10:10 ஏற்றியிருக்கோம். இது தொடர்ந்து 25ஆம் தேதி மாலை 2 மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கிருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மனிதர் கையளிக்கிற நிகழ்வு இடம்பெறும். அதோட இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும். அதுவரைக்கும் எங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை. இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும், வேறு வேறு மாதிரியான பிரிவுபடுத்தல், திசை திருப்பல் மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான். செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும். இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைகுழிகளுக்கும் நீதி கோரவில்லை, பொறுப்பு கூறவில்லை. எனவே இந்த விடயத்தை
சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும், இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும், இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். எல்லா மக்களும் அணியாக திரண்டு இன்று நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த திரட்சி, மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும். அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினயமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிகள்.
மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணையாத ஒரு தாகம் இருக்கிறது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும். உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைக்குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும். இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது. அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இறைவனுடைய ஆசீரும் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசித்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வை வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு என்னென்றால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகொலை நடக்கலை என்று சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் அந்த முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30 கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டேக்கர் அவர் இந்த முறை வோக்கர் டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏற்கனவே கனடாவிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமைக்கு கொண்டு திட்டம். அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30 வோக்கர் டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியங்களும் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வமாண்டில் அடக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கர் டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள்.
அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலநாதனையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு, ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழின்ற அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் வந்து அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா வந்து 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை, ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறித்து சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கட்டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்றை நாங்கள் சொல்லணும். முக்கியமாக நாங்கள் சொல்ல பண்ணி இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். உங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. வோக்கட்டேகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இந்த அரியாலை சித்துப்பாத்தி இனிமையான மனித புதகுலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன். இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது நினைவு கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது. இதிலே இருந்த காவலரனில் தான் கிரிசாந்தி கைது செய்யப்பட்டார். கிரிசாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்க்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தில் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன். குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்புபட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார். அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த LCCA என்ற இராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே என்ற இராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இனங்காணப்படவில்லை. வேறு 6 இராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது. எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையும் தொடர்பட்டு 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பேர் விவர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம். அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார். மிகவும் மனவேதனைக்குரியது. எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புதகுலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். அந்த விசாரணை என்பது தனித்து இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு
நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 95 99 வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த படுகொலை என்பது, இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும், விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம், DNA பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ். அதுவும் குறிப்பாக காணாமல் போனோருடைய DNA பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய DNA பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திறமையுள்ள அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன், இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் 7CLA ராணுவ முகாமினுடைய 14 ராணுவ அதிகாரிகள், அதில் டயஸ் என்ற ரகசிய ராணுவ அதிகாரி உட்பட, சந்தன என்ற ராணுவ அதிகாரி உட்பட, கேவகை என்பது உட்பட, ஜெயவர்த்தன என்பது உட்பட, ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார். நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். DNA பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக 3 மாத குழந்தை உட்பட 6 மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள், இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும். நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும், அங்கே புதைக்கப்பட்ட 19 எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு 3 மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது. எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்ட வந்து மிகவும் தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார். எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன். இந்த 3 நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி பேதமின்றி மதபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அத்தனை மக்களையும் எங்களுடைய நெஞ்சங்களில் இருத்தியவர்களாக அவர்களுக்கான நீதி கோரி சர்வதேசம் இந்த தமிழ் இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் சார்பாக மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்திலே இந்த 3 நாள் அடையாள போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
அணையாத விளக்கு முன்னிலையில் இருக்க நம்முடைய உள்ளங்களிலும் அந்த அணையாத தாகத்தோடு அந்த விடுதலைக்கான வேள்விகளோடு தான் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பலதரப்பட்ட மக்கள், பல அரசியல் கட்சி பிரமுகர்கள், பாதிக்கப்பட்டோர், மத தலைவர்கள் என்று பலரும் இந்த இடத்திலே ஒரே குடையின் கீழ் இந்த அணையா விளக்கின் முன்னிலையில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த நீதி எமது அரசினால், அது எந்த ஒரு சிங்கள அரசு நம்முடைய மண்ணை ஆட்சி செய்தாலும் அதனால் தர முடியாது என்பது தற்பொழுது ஆட்சி செய்கிற அரசினுடைய போக்குகளை வைத்து நாங்கள் நோக்க முடிகிறது. ஆகவே இந்த மக்கள் அவர்கள் நாம் வைக்கிற இந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக சர்வதேசம் ஒன்றுதான் குரல் கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் இருக்கிறோம். மனித உரிமைகள் காப்பகத்திலிருந்து வருகிற அதிகாரிகள் நமது போராட்டங்களை பார்க்கிறார்கள். கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நமது மக்களை பார்த்தார்கள், அந்த இடங்களை பார்த்தார்கள். ஆனால் இன்னும் அவர்களால் மக்கள் சார்ந்து குரல் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரு வேதனை இருக்க செய்கின்ற அந்த நிலையிலும் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களிடம் பாதிக்கப்பட்ட மக்களாக தொடர்ந்து கோரிக்கை செயல்படுகிறோம். மக்கள் சார்பாக சர்வதேசம் தன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த தொடர் போராட்டம், இந்த 3 நாள் போராட்டத்திலே மக்கள் அனைவரையும் இணைந்து இதற்கு வலு சேர்க்கவும் கேட்டு, நாங்கள் ஒரு குடையின் கீழ் இந்த அணையா விளக்கின் முன்னிலையில் இருக்கிற நாங்கள் அனைவரும் எங்களுடைய உள்ளத்திலே அணையாத அந்த விடுதலை வேட்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்.